வணக்கம் நேயர்களே. சிறப்பு அழைப்பாளர் இங்கே வந்திருக்கின்றார் என்றால் எல்லா தரப்பு மக்களுக்கும் தான் இந்த நிகழ்ச்சி. நீங்கள் பள்ளிக்கு போகிற குழந்தையாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் நாட்டம் குறைவாக இருக்குதா, அதற்கும் தீர்வை சொல்லுகின்றார் பிரபல மருத்துவர். இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, 40 வயசு இருக்குது, மனசு கொஞ்சம் விரக்தியாக இருக்குதா, அதுவும் டாக்டர் சொல்கிறார். அம்மா 40 வயசில் எல்லாருக்கும் வரக்கூடியது தான் அது. அதற்கும் மன ரீதியில் சில டிப்ஸை கொடுக்குறாங்க டாக்டர். சில பேர் சொல்கிறாங்க, சார் எனக்கு 65-70 வயசு ஆகிடுது சார், வாழ்க்கையில் ஒரு பெரிய விரக்தியாக இருக்குது, சம்சாரம் இறந்துட்டாங்க, தனிமையாக இருக்கிறது, முதுமையில் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்டா, அதுக்கும் சில டிப்ஸை கொடுக்குறாங்க டாக்டர். அப்போ டாக்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகின்றார் என்றால் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக சிறாராக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், முதியவராக இருக்கலாம், இளைஞனாக இருக்கலாம். ஒரு காதல் பருவத்தில் ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னா அவனு கூட என்ன பண்ணார், அவனுடைய பாணியிலே பதிலை கொடுப்பார் டாக்டர். தம்பி சந்தோஷமாக இரு, ஆனால் வாழ்க்கையை நீ சற்று கொஞ்சம் அறிவுபூர்வமாக அணுக வேண்டும். காதலே நீ பயணித்து கொண்டா இருந்தா என்றால் காதல் போயிடும், வாழ்க்கை கஷ்டமாயிடும் என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய கான்செப்ட் என்பது எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி பயனை கொடுக்கணும். ஏதோ தொலைக்காட்சியில் வராங்க பேசுகிறாங்க என்பதை தாண்டி உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் கமல தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறார். அதில் எந்த கருத்தும் இல்லை. அப்படி ஒரு பயனுள்ள மருத்துவராக வந்திருக்கின்றார் சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் எஸ்.எம். பதிர் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். டாக்டர் வணக்கம். மிக மகிழ்ச்சி டாக்டர். டாக்டர், நீங்கள் பல கருத்துக்கள் நீங்கள் பேசுகிற இல்லைங்களா? இப்போ இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பெண்கள் குறித்து பேசலாம் என்று நினைக்கிறேன் டாக்டர். நான் இன்றைக்கி பல பெண்களை பார்க்குறேன். நான் அந்த பெண்கள் டாக்டர் ஒரு 35-40 வயசுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு அக்கறையோடு பெரிய ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் என்ற தமிழ் பெண்களை பொறுத்தவரை டாக்டர். இப்போ நீங்கள் வட இந்திய பெண்களை பாருங்களா, நீங்கள் அவங்க ஒரு 60 வயசில் கூட தங்களுடைய அந்த உடல் ஆளுமை இருக்கு இல்லைங்களா, தங்களுடைய மேக்கப்பில் அக்கறை காட்டிக்கொண்டு ஏதோ ஒரு தொழில் செய்யணும், அதாவது குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக சில பெண்களை பார்க்குறேன், கடுமையாக உழைக்கின்ற பெண்களை பார்க்குறேன் டாக்டர் நம்ம. ஆனால் தமிழ் பெண்களை பொறுத்தவரை ஒரு 35-40 வயசில் திருமணம் முடிந்துவிட்ட பிறகு எதிர்மறையாகவே யோசிக்கின்ற பல பெண்களை நான் பார்க்குறேன் நான். ஆனால் இப்படிப்பட்ட பெண்கள் தொலைக்காட்சி சீரியலில் அக்கறை காட்டுகின்றார்கள், வாட்ஸ்அப்பில் பிஸியாக இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்களே தவிர உழைப்பு என்று வருகின்ற பொழுது 40 வயசு ஆகிடுதுங்க, பெண் பிள்ளை ஒன்று கொஞ்சம் பெருசாக ஆகிட்டாங்க, இனிமேல் நமக்கு என்னங்க மேக்கப்லாம் இருக்குது, வாழ்க்கை அப்படியே ஓட்டிவிட்டால் போதும் என்பதை போன்ற எதிர்மறையாகவே சிந்திக்கின்ற பல பெண்களை பார்க்குறேன் டாக்டர். இது எதனால் எப்படி டாக்டர்? உலக அளவில் இருக்கின்ற பெண்கள் இப்படி இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ வளர்ந்த நாடுகள் இருக்கின்ற பெண்களை நீங்கள் பாருங்கள், 70-80 வயசில் கூட அவங்க மகிழ்ச்சியாக டான்ஸ் ஆடுறாங்க, மகிழ்ச்சியாக பாட்டு பாடுகின்றார்கள். அவங்க முகத்தில் சுருக்கம் இருக்க தவிர வாழ்க்கையில் விரக்தியே நான் பார்க்கல டாக்டர். ரொம்ப பல ஒரு 80 வயசு 70 வயசு பெண்கள் பாருங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க போயிட்டு. இந்த மனோபாவத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க டாக்டர்? நீங்கள் அதாவது இப்போ 40 வயதுக்கு மேல் வரும்போது அவங்களுடைய ஹார்மோன்ஸ் லெவல்லாம் மாறியது, குறைந்து விடுகின்றது, ஈஸ்ட்ரோஜன்லாம் குறைந்து விடுகின்றது. இதெல்லாம் குறையும் பொழுது அவர்களுக்கு சில இன்ட்ரெஸ்ட்லாம் குறைந்து விடுகிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய உடல் பாதிப்பு வந்து விடுகிறது, கால்கை இதெல்லாம் வந்து விடுகிறது. அது கை கால் குடைச்சல்மாங்கல, அது மாதிரி கை கால் குடைச்சல் வந்து விடுகிறது. இது மாதிரி பல நோய்கள் வந்து விடுகிறது. இது ஒரு காரணம் என்ன காரணம் என்றால் இவர்களுடைய கவலை, மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் இந்த மன அழுத்தத்தை எல்லாம் இவர் ஆரம்பத்திலே இவர்கள் அதுக்குள்ளே மருத்துவரிடம் போய் அவருக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டோம் என்றால் இது போல் வராது. நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 40 வயசான எல்லாம் முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களே ஒரு ஃப்ரேமை உண்டாக்கிட்டு அதிலே உட்காந்துக்கிறாங்க. இது அவங்க விழிப்புணர்வு இல்லை. ஏன் நம்ம மேக்கப் பண்ணணும், அசிங்கமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் உங்களை மேக்கப் பண்ண உங்களுக்கு ஏஜ் எப்படி உங்களுக்கு ஒரு தெம்பு வரும், ஒரு இன்தூசியாசம் வரும், உற்சாகம் வரும். நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை போடுறீங்க, ஒரு புது ட்ரெஸ் போடுறீங்க, உங்களுக்கு எப்படி உற்சாகம் வருது? ஸோ நம்மளுடைய நடை உடை எல்லாமே நம்ம உற்சாகத்தை கொடுக்கும். நம்மளுடைய மனது அப்படின்னா கூட நம்மளுடைய செயல்கள் மூலமாக நம்ம உற்சாகத்தை உண்டாக்கிக்கலாம். நாம் தான் உண்டாக்க வேணும். கரெக்ட். யூ மஸ்ட் ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்பட். நீங்களே உங்கள் ட்ரம்பட்டை ஊத இல்லைன்னா வேறு யார் ஊதுவாங்க? அற்புதம். நீங்கள் தான் ஊதணும். அதை நம்ம அந்த நிலவுக்கு வரணும். நமக்கெல்லாம் போய் முடிஞ்சு என்னோட நம்முடைய கலாச்சாரங்கள் இருக்கின்றது. நம்ம கலாச்சாரங்கள் எப்படி என்றால், அதாவது ஆண்கள் சம்பாதிக்கின்றார்கள், பொருள் தெரிகின்றார்கள். பெண்கள் பொதுவாக நம்முடைய கலாச்சாரத்தில் பொதுவாக வீட்டில் இருந்து அப்படி பழக்கப்பட்டவர்கள், அப்படியே அவங்க ஆயிடுறாங்க. ஆனால் ஒரு பழக்கம் வந்து விட்டால் அதை மாற்றுவது என்பது ரொம்ப கஷ்டமாயிடும்.
அதனால தான் அவர்களை என்ன செய்ய வேணும்னா அந்த 30-35 வயசு வரும்பொழுதே அவர்களை ஆக்டிவாகவே வச்சுருக்கணும். இல்லையா இப்போ நாங்கள் மருத்துவமனையில் என்ன செய்கின்றோம், மருத்துவமனையில் வருகின்றார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் 90 நாட்களுக்கு மேல் நாங்கள் வைத்திருக்க மாட்டோம். அதை வந்து பெர்மனெண்ட் ரெசிடென்ஸாக இருந்தாலும் சரி ஒரு மாதத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு வா, திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே இருந்துட்டா அப்படியே அடிக்ட் ஆயிடுவாங்க. அது கரெக்டாக சொன்னீங்க. அப்படியே ஆயிடுவாங்க. அது அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. இது இப்போ சிவி பார்க்க வேண்டியது குழந்தை அப்படியே ஒரு மொனோட்ரஸுக்கு வந்துடுவாங்க. அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டம். அது பழகிடுறாங்க. ஒரு மனிதருக்கு பழக்கம் என்பது திருப்பி செய்யும்போது அவனுக்கு அது பழக்கமாகுது. அதில் அவனுக்கு விருப்பம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்ததுன்னா அது திருப்பி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு காலகட்டத்தில் செய்யாது, அப்படியே அது நிலை பெற்றும். கரெக்டாக சொன்னீங்க. அது நிலை பெற்றுனா திருப்பி அதுலேருந்து வெளியே வர்றது என்பது மிக கடினமான காரியம். அப்படியே நம்ம ட்ரை பண்ணால் கூட 2-3 வருஷம் ஆகும் அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. உடனே வர முடியாது. நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ பேர் ரிட்டையர் ஆகிறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு அவங்க எப்படி இருக்காங்க வாழ்க்கையை பார்த்தா அப்படியே புரண்டு போய் கிடக்கும். திருப்பி அவங்க ஒரு லெவலுக்கு வந்து 3 வருஷம் ஆகும். அது வரைக்கும் வீட்டில் அவங்க என்ன செய்யணும் தெரியாது. இது பழகிட்டாங்க. அப்படியே அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு டைமிங் பழகிட்டாங்க. அப்போ அதுவே அப்படி இருக்கும்பொழுது ஒன்ஸ் பழக்கமாயிட்டால் அது வந்து ஒரு நிலை பெற்று விட்டால் அதில் மாறுவதற்கு காலதாமதங்கள் ஆகும், காலங்கள் ஆகும். அதுவே நம்ம பொறுமையாக இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி வேண்டும். கணவன்மார்களும் என்ன செய்யணும், அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தால் அவர்களை மாற்றி கொண்டு வரலாம். வெளிநாட்டுகள் அப்படி இல்லை. வெளிநாட்டுகள் அவர்கள் அப்படியே இருந்துடுறாங்க. 70-90 வயசு பார்த்தா அவங்களும் லிப்ஸ்டிக் போட்டு அவ்வளோ ட்ரிம்மாக வர்றாங்க. ஸோ அதை அப்படியே பழக்கிட்டு கொண்டு வந்துடணும். நம்ம ஆளுகள் அப்படியே இல்லை. குழந்தை பிறந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னா ரொம்ப விரக்தியாக இருக்கிறாங்க. ஆணுடைய எண்ணம் என்ன, மனைவி அழகாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் ஆண் நினைக்கின்றான். பெண் என்ன நினைக்கின்றால், பெண் வந்து பொதுவாக கணவனுடைய ரிசோர்ஸ் என்னென்னா பார்க்குறாங்க. கணவனுடைய அவர் வருமானத்துக்கு அவர் தானே பார்க்குறது. இப்போ இவர் ஒரு நாளைக்கு இவர் வருமானம் வர இல்லைன்னா அவரை விடுவாங்களா? அவங்க நினைக்கிறதை இவர் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் இவர் நினைக்கிறத அவங்க செய்கிறாங்களா? இல்லை. வீட்டுக்கு வரும்போது மனைவி அன்பாக வரவேற்கணும், இல்லை அவர் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க செய்கிறது இல்லை. அவங்க அப்படியே விட்டுறாங்க. அதை ஒரு கேர்லெஸ்னஸில் விட்டுறாங்க. அது கணவனும் அது பங்குண்டு. கணவனும் என்ன செய்ய வேண்டும், அவர் 35 வரும்பொழுதே அவர்களை எந்த பண்ணிகிட்டே இருக்கணும். இவர்களும் வார்த்தையாலோ இல்லை பல விஷயங்கள் நோக்கடிக்கும் பொழுது அதுவும் அவங்களுக்கு பெரிய ஒரு துரிதமாகி போகிறது. அது கணவனுடைய இதை பொறுத்து நாங்கள் மனைவி அமைகின்றது. கணவனுடையும் அது பங்கு இருக்கின்றது. கணவன் எப்படி இருக்கின்றானோ அப்படி தான் அங்கு ஜாடிக்கேற்ற முடி. மிக அழகான கருத்து டாக்டர். ஒரு தத்துவம் படித்தேன் நான். சோம்பல் இல்லாமல் உழைத்தவனின் சாம்பல் கூட வரலாற்றை பேசும் என்று சொல்லுகின்றார். சோம்பல் இல்லாமல் உழைத்தவனின் சாம்பல் கூட வரலாறாய் மாறும் என்று சொல்லுகின்றார். டாக்டர் வந்து ரொம்ப அழகாக, நான் சமீபத்தில் ஒரு நண்பரை பார்த்தேன். நான் அவருக்குள்ள பல முறை சொல்கிறது உண்டு, வயசை பற்றி கவலைப்படாத, அழகாக தலைக்கு டையை போடு, மீசைக்கு டையை போடு, வேலைக்குன்னு சொல்லிட்டு போ. எந்த வேலையாக இருக்கட்டும், ஒரு வாட்ச்மேன் உத்தியாக கூட இருக்கட்டும், அந்த வேலைக்குன்னு போ என்று சொல்வது உண்டு. அவர் என்ன சொல்கிறார், எதனா ஒரு எதிர்மறையாக பேசி என்ன பண்ணுறாரு, தொற்று நோய் போல் அவருக்கு இருந்த அந்த எதிர்மறை சிந்தனை பையனுக்கும் பிடிச்சி விட்டது. பையனை என்ன பண்ணுறான், அப்பாவை போல் பார்த்து வாட்ஸ்அப்பு டிவி அப்படியே வீட்டிலே முடங்கி போய் இன்றைக்கு மனம் அப்படியே பிறழ்ந்து போய்விட்டது. அப்படி போயிட்டு டாக்டர் சொல்கிறாங்க, அந்த அந்த மனசு இருக்கு இல்லைங்களா, அது எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு பரபரப்பாக இருக்கணும் என்று சொல்லுகின்றார்கள். நான் பலமுறை டாக்டர் சொல்ல ஆச்சரியமாக இருக்கேன். பணி ஓய்வுக்கு முன்னால் ஆக்டிவாக இருக்கிறவங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ஒரு மாதிரியே மாறிடுறாங்க. உடலில் தளர்ச்சி அல்ல, மாறாக உள்ளத்தில் ஏற்படுகின்ற எதிர்மறை சிந்தனையாகப்பட்டது அவங்க உடம்பையே அப்படி முடக்கி போட்டு விட்டுவதை பார்க்குறேன் நான். ஆனால் ஒரு அரசியல்வாதி பாருங்கள், நீங்கள் 80 வயசு இருக்குங்க, சும்மா அழகாக மேக்கப் போட்டுக்கொண்டு படிக்கட்டு சும்மா சிங்க நட போட்டு சிகரத்தில் ஏறு என்று வேகமாக ஓடுவாங்க. ஆனால் 55 வயசு 60 வயசில் பார்த்தீங்கன்னா எதிர்மறை சிந்தனைக்கு உள்ளாகி அப்படியே முடங்கி போய்விடுவதை பார்க்குறோம் நம்ம. அது சொல்கிறார், எதுவுமே வந்து நீங்கள் முடங்கக்கூடாது, எப்பொழுதும் மனசால் உற்சாகத்தோடு நீங்கள் களப்பணிகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று அழகாக நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா நான் 2-3 கேசஸ் போல் பார்த்துருக்குறேன் டாக்டர். நம்ம அப்படியே வாழ்க்கையில் வந்து முடங்கி போய் ஒரு கட்டத்தில் வந்து தாழ்வு மனப்பானம் வந்துடுது. அவங்களுக்கு தாழ்வு மனப்பானம் வந்து யாரை பார்த்தாலும் எதிர்மறையாகவே பேசி அப்படியே வாழ்க்கை கடத்தி விடுகின்றார்கள். மிக அழகான கருத்து டாக்டர். ஆண் என்பவன் நம்மளுக்கு உடல் நல்ல, அதாவது இருக்கும் வரை உழைத்து கொண்டே இருக்கணும். இருக்கும் வரை வீட்டில் இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடாது. கிளம்பிடணும். கிளம்பிடணும், வேலைக்கு போகணும், எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வரணும்.
அப்போதான் வீட்டில் இருந்தால் என்ன பிரச்சனை தான் வரும். வீட்டில் வந்து அவங்க ஒரு லெவலுக்கு பழகிருப்பாங்க, பழக்கம் வந்திருக்கும். இவருக்கு வந்து அந்த பழக்கத்தை புதுசாக இருக்கும், சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க 2 பேருக்கும். அவங்க அந்த ஒரு அவர் எப்படா போக மாட்டான்னு நினச்சிட்டு இருப்பாங்க, கரெக்டாக சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கும். அவங்க ஒரு செட்டப்பு பழகிருப்பாங்க, ஆமாம், சும்மா அப்படியே படுத்திருந்து பழகிருப்பாங்க, அப்படிலாம் பழகிருப்பாங்க. இவருக்கு எப்போ படுத்திருக்கிறாரு அப்படின்னு அப்படி கூட எண்ணம் வரும். 2 பேருக்கும் சண்டை வந்துகிட்டு இருக்கும். அதனால் ஆம்பளையாகப்பட்டவர் ஆண் மகன் கண்டிப்பாக வெளியே போய் சாயங்காலம் 5 மணிக்கு வரது நல்லது. இல்லை ஒன்றுமே இல்லையா, பார்க்கில் போய் உட்காந்து ஈவினிங் 5 மணிக்கு வரது நல்லது. அவர்களுடைய இதை நம்ம இன்டர்வியூ பண்ணக்கூடாது. ஏன்னா அவர்கள் ஒரு செட்டப்பில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ காலையில் போய் ஈவினிங் தான் வருவீங்க. அவங்க அந்த நேரத்தில் அவங்களுக்குன்னு ஏற்றாப்புல ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு ஈவினிங் வந்தீங்களாக்கும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும், இல்லைன்னா சண்டை தான். டாக்டர் எங்கள் குடும்பத்தில் நடந்து நீங்கள் பார்த்த பேர் சொல்கிறீங்க டாக்டர். நீங்கள் சொல்கிறது உண்மைங்க டாக்டர். எப்பவுமே பெண்கள் தங்களுக்கான ஒரு ப்ரைவசி எதிர்பார்க்குறாங்க. ஒரு கட்டம் வீட்டுக்காராக இருந்தால் கூட வெளியில் போயிட்டு வாங்க சொல்கிறது இருக்கும் வச்சிங்களா. அதுதான் அவங்கவுங்களுக்கு உரிய அந்த இடத்த நம்ம கொடுத்துடணும். ரொம்ப மகிழ்ச்சிங்க டாக்டர். அப்போ தான் கரெக்டாக மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி இருக்கும். அற்புதமான கருத்து டாக்டர். உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நேயர்களுக்கும் பயன் இருக்கு, உங்களோட அன்றாடம் பேசுகின்ற எனக்கும் பெரிய பயனாக இருக்குது டாக்டர். நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை புதிய கருத்தோடு சந்திக்கலாமா? இது கமலா தொலைக்காட்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சி மருத்துவ நேரம். சிறப்படைப்பாளருக்கு நம்முடைய அன்பும் வணக்கம் வாழ்த்துக்கள் உரித்தாக்கட்டும். நன்றி, வணக்கம்.